بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا إلى آخر الآية أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله المولانا العلي العظيم. அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு சின்ன துஆ இது. இந்த துஆ நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்ததாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி தருவான். ஏன் இப்படி அவங்க துஆ செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை அதற்கு முன்னால் உண்டான 2 ஆயத்துக்களில் அல்லாஹ் சொல்லி தருவார். சூரா 5வது சூறால 111வது வசனத்திலிருந்து 115வது வசனம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் தஆலா சொல்லி தருவார். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர்கள், தோழர்களுக்கு நாம என்ன பேர் சொல்லுவோம்? சஹாபாக்கள் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? சஹாபிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஈசா நபியினுடைய தோழர்களுக்கு பெயரை அல்லாஹ் இந்த வசனங்களில் சொல்லி தருவான். அவர்களுடைய பெயர் ஹவாரியீன்கள் அப்படின்னு சொல்லப்படும். அவங்களோட பேர் என்ன? ஹவாரியீன். இந்த ஹவாரியீன்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அப்பப்போ ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதற்குண்டான விஷயங்கள் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் தொடர்ச்சியாக வரும். அப்போ அதில் அவங்க கேட்ட ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, இந்த ஆயத்துக்கு முன்னால சொல்லி தருவான். அவங்க என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய மரியமின் மகனான ஈசாவே, ஹல் யஸ்ததீஉ ரப்புக அன் யுனஸ்ஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, எங்களுக்கு வானத்திலிருந்து உணவுகள் இருக்கக்கூடிய ஒரு விரிப்பு, உணவுகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தட்டு எங்களுக்கு வேணும். உங்களுடைய ரப்பு தருவானா, கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கேட்குறாங்க. ரப்புவால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ் பயந்துகிட்டு பேசுங்க. கேட்கணுங்கிறக்காண்டி எதனாலும் கேட்காதீங்க. நீங்க கேட்ட மாடுலேஷனே தப்பு அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்ய, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நண்பர்களை கண்டிக்கிறாங்க. அப்படி கண்டிக்கும் பொழுது அவர்கள் திரும்ப சொல்றாங்க, நுரீது அன் நஅகுல மின்ஹா, இல்லை நாங்கள் சாப்பிட்றதுக்காண்டி மட்டும்தான் கேட்குறோம், அல்லாஹ்வை சோதிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அப்படி வந்துச்சுன்னா நாங்கள் சாப்பிடுவோம். தத்துமைன்னு கொலோபுனா, எங்களுடைய உள்ளமும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எங்களுக்கு டவுட் எதுவும் இல்லாமல் நாங்கள் கிளியராக ஏற்றுக்கிடுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒன்று ஆழமாக கது சதக்தானா, நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்கிறதை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு அது ஒரு தலீலாக, ஆதாரமாக அமையும் இல்லையா அப்படின்னு சொல்லி, அது மட்டுமல்ல, அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் தான் உண்மையான தூதருங்கிறதுக்கு நாங்களே சாட்சியாளர்களாக ஆகிருவோம். ஒனக்கூன அலைஹா மினஷ் ஷாஹிதீன் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் என்ன செய்கிறாங்க? அவங்க இப்படி துவா செய்வாங்க. அல்லாஹும்ம இறைவா, ரப்பனா எங்கள் ரட்சகனே, அன்சில் அலைனா எங்களுக்கு நீ இறக்கித்தா மாஹிதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு உணவு விரிப்பை, உணவு தட்டை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் துவா செய்வாங்க. இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் இந்த சூறால சொல்றதுனால, இந்த 5ஆம் நம்பர் சூறால சொல்றதுனால, இந்த சூறாக்கு பேரே அல்லாஹ் எப்படி ஆக்கியிருப்பான்னு சொன்னா, மாஇதா, உணவு தட்டு அப்படின்னு இந்த சூறாவுக்கு பேரே ஆயிரும். உணவு விரிப்பு, உணவு அண்டா அப்படின்னு கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், உணவுகள் வைத்து வரக்கூடிய ஒரு பெரிய பாத்திரம் அப்படின்னு விளங்கிக்கோங்க. அல்லது சாப்பிட்றதுக்கு விரிக்கப்பட்ட விரிப்புல இருக்கக்கூடிய உணவு, தயாரா சாப்பிட்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஹால் அப்படின்னு கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், டைனிங் டேபிள்னு கூட வச்சுக்கிடலாம் விளங்குறதுக்காக வேண்டி. இப்போ அப்படிப்பட்ட எல்லா தயாரான உணவு எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டான்.
அதே மாதிரி அவங்க துவாவும் செஞ்சாங்க. அல்லாஹ்தால ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டுறான். அந்த கண்டிஷனை போட்டுட்டு அல்லாஹ் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றான். கால் அல்லாஹ் சொன்னா, இன்னி முனஸ்ஸிலஹா அலைக்கும், இதை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன், இறக்கி தந்துடுவேன். ஃபமை யக்ஃபுரு பஅது மின்கும், வந்ததுக்கு பின்னாடி யாராவது உங்கள இறை மறுப்பாளர்களாக ஆகிவிட்டால் ஃபஇன்னி வஅதிபுஹு அஸாபன், அவங்களை எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பேன்னு சொன்னால் லா வஅதிபுஹு அஹதம் மினல் ஆலமீன், உலகத்துல இதுவரைக்கும் யாரையுமே தண்டிக்காத பெரிய தண்டனையை வச்சு நான் தண்டிச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சான், உணவை இறக்கியதாக நாம பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படி உணவை கேட்கும் போது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி துவா செஞ்சாங்க, தக்கூனு ஈதல் லி அவ்வலினா வ ஆஹிரினா அப்படின்னு துவா செஞ்சாங்க. எங்களுக்கு நீ அப்படி உணவை கொடுத்தீங்கன்னா அந்த நாளை நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த நாள? வானத்துல இருந்து எங்களுக்கு நீ உணவு தட்டை கொடுக்கிற அந்த நாளை நாங்க என்ன செய்வோம், பெருநாளாக நாங்கள் கொண்டாடுவோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய சந்ததிகளும் அதை மறக்காம இருக்கும். நாங்கள் ஒரு ஈதாக கொண்டாடுவோம். தக்கூனு ஈதல் லி அவ்வலினா அப்படின்னு ஈதுங்கிற வார்த்தையை அங்க என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது கண்ணியத்திற்குரியவர்களே. இந்த நிகழ்ச்சியை எதுக்கு இவ்வளவு நேரம் நம்ம சொன்னோம்னு சொன்னா, வானத்திலிருந்து இறங்கின ஒரு உணவு தட்டுக்காக வேண்டி அந்த நாளையே ஈதாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு ஈருலக சர்தாராக இருக்கக்கூடிய ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தார்களுக்கே அகிலத்தார்களுக்கே அருள் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரஹ்மத்தாகவே தவிர உங்களை நாம் அனுப்பவில்லை நபின்னு சொல்றான். அப்படிப்பட்ட நபி பிறந்த இந்த நாள் நாம் இதை ஈதாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சூழல்கள் தான் இந்த ஆயத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய தகவல்கள். ஈதுக்கு எப்படி நல்ல ஆடை புத்தாடை அணிவோமோ அது போன்று இருக்கிறதுல உயர்ந்த ஆடையை நல்ல ஆடையை உடுத்தி நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது. ஈதுன்னு சொன்னா சினிமாவுக்கு போய் கொண்டாடுறது அப்படின்னு விளங்கிக்கிட கூட. இன்றைய காலத்தினுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னா, ஈது அப்படின்னால சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு தான் விளங்கி வச்சிருக்கான். நிறைய காசு செலவு பண்ணணும் அப்படின்னு விளங்கி வச்சிருக்கான். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க இன்றைய தினத்துல நம்மளுடைய சந்தோஷங்களை நல்ல முறையில் ஹலாலான முறையில வெளிப்படுத்தணும். நல்லாடை அணியணும், புத்தாடை முடிஞ்சா அணிஞ்சுக்கிறது. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த முஹப்பத்தை அவங்களுடைய உள்ளங்கள்ல கொண்டு வர்ற. ஏன்னா அவங்க எப்படி துவா செஞ்சாங்க ஈசா நபி, நாங்களும் பெருநாளா கொண்டாடுவோம், எங்களுடைய சந்ததிகளும் பெருநாளாக கொண்டாடுமே, அதனால எங்களுக்கு அந்த இந்த நாளையில அல்லது அந்த நாளையில எங்களுக்கு உணவு கொடுன்னு கேட்டான். அப்ப அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், இதை பெருநாளை போன்று ஒரு சந்தோஷமாக அனுபவிக்கணும், நம்மளுடைய சந்ததிகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்தை கூட நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிச்சு வச்சிருக்கிறாங்க. துஹாவுடைய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார். புரியுதுங்களா? துஹா அப்படின்னு சொன்னா நம்ம குர்பானி பெருநாட்கள்ல குர்பானியா இருக்கிற அந்த நேரம்னு சொல்றோம் பாத்தீங்களா? சூரியன் அதாவது இஷ்ராக்கினுடைய டைம் வந்ததுல இருந்து சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் உண்டான அந்த நேரத்துக்கு என்ன செய்வாங்க, துஹாவுடைய நேரம் அப்படின்னு நமக்கு ஷரியத் சொல்லி தரும். அப்ப அந்த நேரங்கள்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட குறிப்பாக ஒரு 10-10:30 மணி அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவாக வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறான். அந்த நேரத்தை ஒட்டி நாம் என்ன செய்வோம்னு சொன்னா, நம்ம பள்ளியில துவா செஞ்சு இந்த ரப்பிடத்துல நபியினுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்தி நபியை முன் வச்சு நம்ம சில துவாக்களை செய்வோம். துவாக்கள் செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தபர்ருக் என்ற நேர்ச்சை வழங்கப்படும். தங்களால முடிஞ்சதுன்னு சொன்னா எல்லாரும் அதுல அந்த துவாவில் கலந்துக்கிட்டு நம்மளுக்கு உண்டான நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ரப்பிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.